மை காட். அடங்க. வெல்கம் டு நிர்மல் லாக்ஸ். நான் தான் அவங்க நிர்மல். இன்றைக்கி எந்த விஷயத்தை பற்றி பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, நான் எங்கள் ஏரியாவில் ஒரு கிட்டத்தட்ட ஒரு 20 இயர்ஸாக இருக்கிறோம். 20 இயர்ஸாக ஒரு இடம் பற்றி தெரியாமலே இருக்கும். அந்த இடம் வழி தான் அது. ஆக்சுவலாக பார்த்தா அந்த வழி எங்கே தான் போகுது, எங்கே தான் வருதுன்னு தெரியல. இன்றைக்கி வந்து அந்த வழியில் போயிட்டு எங்கே தான் போகுது, அதுக்கு ஒரு எண்டு என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம போக போகிறோம். இது எங்கள் வீட்டிலேருந்து ஒரு 2 கிலோமீட்டர்லாம் ஒரு 1 கிலோமீட்டர் தான் இருக்கும். அவ்வளோ டிஸ்டன்ஸ் தான். அந்த டிஸ்டன்ஸில் இருக்கிற ஏரியாவே நான் இன்னும் விசிட் பண்ணாமலே இருக்கிறேன். எங்கே தான் போகுதுன்னே எனக்கே தெரியல அந்த வழி. இப்போ அந்த வழிக்கு தான் போயிட்டு ஒரு வீடியோ ஒன்று எடுத்துகிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு மேக் பண்ணுறேன். என்ன தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்க தான் நான் அந்த ரூட்டை யூஸ் பண்ணுறேன். மற்றபடி வேறு எதுக்கும் யூஸ் பண்ணல. ஓகே, இந்த வீடியோ பிடிச்சா மறக்காம லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனும் ப்ரெஸ் பண்ணுங்கள். Too many thoughts on my mind, I can't sleep at night, so I just keep writing. I don't need no help, I don't need opinions, so don't waste my time then. I just been living online, my city don't show me no love and that's fine. Fuck local radio stations, I got more plays than all of these rappers. Guys, finally பார்த்தீங்கன்னா மெயின் ரோடுக்கு வந்தாச்சு. மெயின் ரோட்லேருந்து ஒரு இது பார்த்தீங்கன்னா காஞ்சிபுரம் போகிற வழி. காஞ்சிபுரம் போகும்போது ரைட் சைடில் ஒரு மண் ரோடு ஒன்று பிரியும். அந்த மண் ரோடு தான் என்ன தான் ஊருக்கு போகுது அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கு தான் இப்போ போக போகிறோம். ஓகே, அந்த மண் ரோடு வரும்போது நான் பாதிலே கண்டினியூ பண்ணுறேன். கைஸ், ஃபைனலி பார்த்தீங்கன்னா அந்த மண் ரோடுக்கு வந்தாச்சு. இங்கே லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா ஒரு பாலுங்காசன்னு சொல்லிட்டு ஒரு ஏரியா. இங்கே ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா அந்த மண் ரோடு இருக்குது. ஓகே, இங்கேருந்து வீடியோ கண்டினியூ பண்ண வேண்டியதான். என் வண்டியில் வர ஒரு மேஜர் ப்ராப்ளம் என்னென்னா, சைலன்சரில் வந்து என்ன ப்ராப்ளம் தெரில. ஆல்ரெடி ஒரு வீடியோவில் பார்த்துருப்பீங்க, சவுண்டு மோடிஃபை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போலேருந்து இந்த ப்ராப்ளம் இருக்குது. இது வந்து க்யூர் பண்ண தான் ஒரு 400 கிட்ட செலவு பண்ணேன். பட் என்னென்னா அந்த ப்ராப்ளமே சால்வ் ஆகலை. என்ன ப்ராப்ளம்னு தெரியல. ஆஃப் ரோடிங் மாதிரி இருக்குது. உங்களுக்கு அந்த நாய்ஸ் வர்றது தெரியும்னு நினைக்கிறேன். ஒரு அவங்களுக்கு வேணால் நிறுத்தி காட்டவும், வாட்டர் கிராசிங் நிறுத்தி காட்டுறேன். கரெக்டாக இங்கே தான் எங்கேயோ சவுண்டு வருது. சவுண்டு கேட்டாலும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இன்றைக்கே ரொம்ப இரிட்டேட் ஆகுது ஓவராக கேட்டு. இப்போ தனியாக போனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. இதே ஃபேமிலி மெம்பர்ஸாக போனேன்னா ஒரு மாதிரி டிஸ்டர்ப் பண்ணுற மாதிரி இருக்குது ஓவரால் சவுண்டு. ஆஃப் ரோடிங்காக சேண்டு இருக்குது. ஓகே, இன்னும் லைட்டாக பயமாக இருக்குது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப அமைதியாக இருக்குது. இங்கே ஒரு ஏரி இருக்குது. ஏரியா குளம் இருக்குது. ஒரு வீடு ஒன்று இருக்குது. இங்கே ரைட்டில் பார்த்தா ஒரு குளம் ஒன்று இருக்குது. அப்படியே போச்சுன்னா எந்த ஒரு வருது. இதுதாங்க குளம். ஓகே கைஸ், மேப்பில் ரூட்லாம் பார்த்தாச்சு. இப்போ அடுத்து எங்கன்னா இந்த ரைட் எடுத்து அந்த ஏரி மேலே போயிட்டு ஒரு வியூ ஒன்று உங்களுக்கு காட்டுறேன். ரோடு போதா இல்லைன்னு கூட தெரியல. நானே இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் வரேன். கூகுள் மேப்லாம் பார்த்து வர வேண்டியதாக இருக்குது. என்னாச்சுன்னு தெரில. எஸ்டி கார்டு வர எரர்னு திரும்பி அதே ப்ராப்ளம் வருது. சரி, ஓகே, பார்த்துக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது ஏரியா என்னன்னு சரியாக தெரியல. குளமா? ஆமாம். இடம் சூப்பராக இருக்குது. ஓ மை காட், நிற்போம் கொஞ்ச நேரம். இந்த மாதிரி இடமா எங்கள் வீட்டு பக்கத்தில்? அழகாக டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு போகலாமே. நல்லா காற்று வேறு சூப்பராக அடிக்குது. என்ன தனியாக வேறு கொஞ்சம் பயமாக இருக்குது. உங்களுக்கு அந்த வியூ பாருங்களேன். தண்ணியில் கால் வைப்போம். சின்ன பிள்ளைத்தனமாக தான் இருக்கும். இருந்தாலும் என்ன, இவ்வளோ தூரம் வந்தாச்சு. ஐயோ, செம்ம ஜில்லுன்னு இருக்குது. ஐஸ் மாதிரி. தண்ணி செம்ம கிளியராக இருக்குது. விடுங்க,
இப்போ அடுத்து ஒரு கொஞ்ச நேரம் வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு அழகாக போக வேண்டியது தான். சூப்பர் பிளேஸ் காய்ஸ். எனக்கு பின்னாடி தான் அந்த ஓவரால் வியூவே இருக்குது. ஃபுல்லாக வாட்டராக தான் இருக்குது. வாட்டருக்கு நடுவில் பார்த்தீங்கன்னா இது என்ன இடம்னு சரியாக தெரியல. அந்த ஏரிக்கரையாக என்னன்னு தெரியல. முடி வேறு பறக்குது வேறு. அப்படியே போய் எந்த ரூட் வருதுன்னு தெரியல. இங்கே ஃபுல்லாக பனைமரமாக இருக்குது. பனைமரம் ஃபுல்லாகவும் தண்ணியாக இருக்குது. வழி அங்கே தான் இருக்குது. இப்படி போகணுமான்னு தெரியல. அங்கே ஒரு இடம் வேறு சூப்பராக இருக்குது. எந்த இடம்னு சரியாக தெரியல எனக்கு வேறு. உள்ளே போயிட்டு உங்களுக்கு மீதி கண்டினியூ பண்ணுறேன் நான். ஓகே, நம்ம கிளம்பியாச்சு. இடம் பார்த்தீங்கன்னா நல்லா ஸ்மூத்தாக இருந்தது. இன்னும் கீழே ஒரு இடம் வேறு இருக்குது. வாட்டர் கிராசிங்கா வழியா என்னன்னு தெரியல. இது வேறு சரியா நிறுத்தி பார்ப்போம். ஆழமாக இருக்கும் போலயே. காலை சுருட்டிக்குவோம். வண்டி போகாது இதில். ரொம்ப டீப் வாட்டராக இருக்குது. வழி எப்படின்னு தெரியல. மேலே போனோம் போல். ஓகே, நம்ம மேலே போயிட்டு கண்டினியூ பண்ணலாம். வண்டியை திருப்புறது எல்லாமே கொஞ்சம் கடுப்பாக தான் இருக்கு. ஆனால் ஐயோ, என்ன இதுக்கே உட்காந்துக்குச்சு வண்டி. பின்னாடி வா. ஐயோ, இறங்கின தள்ளும் போல. போயிருந்தேன் கன்ஃபார்ம் உள்ள மாட்டியிருப்பார். அது மட்டும் நல்லா தெரியுது. ஓகே, மேலே போகணும் போல. ஓகே, யூட்டன் போட்டாச்சு. செம்ம பிளேஸ். இதுவும் நல்லா இருக்குது இடம். மைண்டு ரிலாக்ஸ் பண்ண வரணும்னா கரெக்டாக இங்கே வரலாம். காஞ்சிபுரம் கிட்ட யாராச்சும் இருந்தீங்கன்னா வந்து நோட் பண்ணி பாருங்கள். இடம் நல்லா நச்சுன்னு இருக்குது. என்ன லைட்டாக பயமாக இருக்குது, அவ்வளோதான். தனியாக வர்றதுக்கு ஃபுல்லாக தண்ணி. இவ்வளோ பெரிய இடம் தெரியாமலே இருந்திருக்கு ஒரு 20 வருஷமாக. எனக்கு தெரிஞ்சு இது வந்து இந்த ஏரிக்கரைன்னு நினைக்கிறேன். மேலே ஏரியா இல்லை குளமான கூட தெரியல எனக்கு. குளம்னா பாக்ஸ் மாதிரி இருக்கும். ஆமாம், ஏரி தான். சூப்பராக இருக்குது இடம். என்ன லைட்டாக பீதியிலேயே போக வேண்டியதாக இருக்குது. தண்ணியில் ஓட்டணும்னு ஆசையாக இருக்குது. வண்டியை ஓட்டுவோமோ வேணாம்னு பார்த்துட்ருக்கேன். ஓட்டுவோமா? ஓட்டி தான் பார்ப்போமே. வேணாம், போயிட்டு வரும்போது ஓட்டுவோம். ஓகே, தண்ணியில் ஓடணுன்னு ஆசையாக வந்துருச்சு. ஸோ அதனால் இந்த டவுனில் இறங்க வேண்டியதான். பார்த்து இறங்கியாச்சு. ஃபேண்ட்டை எல்லாமே சுருட்டியாச்சு. உட்காந்துக்குமோ வண்டி. ஜாலி. ஐயோ, என்னடா ஆழமாக இருக்கு. ஓ மை காட். ஆனால் நல்லா இருக்குது ஓட்ட. இன்னும் ஒன்று கொஞ்சம் தூரம் தான் தண்ணியாக இருக்குது. அதுக்கப்புறம் இது ஏதோ ப்ரைவேட் ப்ராப்பர்ட்டியா இப்படியா வழி எப்படின்னு தெரியலையே. போவோம்.
மெயின் ரோடு வந்துச்சுன்னா தெரியும், எந்த இடம்னு தெரிய வாய்ப்பு இருக்குது. மெயின் ரோடு இப்போதைக்கு வருமானு தெரியல, பார்ப்போம். என் வண்டியில் வர அந்த சைலன்சர் நாய்ஸ் வேறு வந்துருச்சு. எந்த இடம்டா சாமி இது? என்னடா அப்பார்ட்மெண்ட்டா? அப்பார்ட்மெண்ட் இல்லை, ஃப்ளாட்ஸ்லாம் ஏரிங்க இது. வீடு நல்லா டீசெண்டாக கட்டியிருக்காங்க, எல்லாம் ஒரே மாதிரி கட்டியிருக்காங்க. ஐயோ, இந்த சைலன்சர் மேக்ஸ் வேறு இரிட்டேட் பண்ணுது ஓவரா. என் வாய்ஸ் வேறு கேட்க மாட்டேன். செம்மையாக இருக்குப்பா இடம். கார்லாம் வருது. அப்போல்லாம் மெயின் ரோடு கிட்ட வந்தாச்சு போல். எந்த ஊர்ரா இது? மக்களே, எந்த ஊர் மக்களே நீங்கள்? தெரியல. வண்டி நாய்ஸ், சைலன்சர் நாய்ஸ் சேவ் பண்ணுறது ரொம்ப ஹெவியாக இருக்குது. ஊர்றாது எல்லாரும் புதுசாக பார்க்குறாங்க. ஸ்பீடு பிரேக்கு இதே பார்த்த மாதிரி மட்டும் இருக்கு. ஆனால் தெரியலையே, அப்பார்ட்மெண்ட்லாம் இருக்குது அங்கே. ஐயோ அப்பா, டெவலப்டு ஏரியாவா? மெயின் ரோடு வந்துடு. யாருப்பா அவர்? ரோடுக்கு ஓனர் மாதிரி போயிட்டுருக்காரு. ஓகே, இது இடம் வந்து கரெக்டாக நாமக்கல் நெச்சி வந்து செட்டியார்பேட்டை அப்படின்னு சொல்லுவாங்க ஏரியா பேர். இது கரெக்டாக ஏனாத்தூர்லேருந்து மெயின் ரோடு வழியாக வந்தால் ஒரு இது கிட்ட தான். இது ஃப்ரண்ட்டில் போதும் பார்த்தீங்கன்னா ஹைவே இருக்குது, சென்னை டு வேலூர் ரோடு, பெங்களூர் தான். அதுவும் இடம் எனக்கு தெரிஞ்ச இடம் தான். ஓகே, எனக்கு தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் அந்த ஹைவே. இந்த வண்டி தான் போகுது வேறு. பார்த்துருக்கீங்க. ரைட்டில் வேறு யூட்டன் போடணும். வேறு யூட்டன் பண்ண வீட்டுக்கு போக முடியும். ஸ்ட்ரெயிட்டாக இருக்குது பார்த்தீங்கன்னா ஆர்டிஓ ஆஃபீஸ். கரெக்டாக ஆர்டிஓ ஆஃபீஸ் வந்ததுக்கப்புறம் காஞ்சிபுரம் மக்கள் இருந்தாங்கன்னா வீடியோ பார்த்தாங்கன்னா கன்ஃபார்ம் தெரிஞ்சிருக்கோம் இது எந்த இடம் இருக்குது. ஓகே, கேஎஃப்சி ரெஸ்டாரண்ட், அதுக்கப்புறம் காஃபி டே. ஒரு நாள் வர காஃபி குடிக்கிறேன். இது பார்த்தீங்கன்னா கரெக்டாக மீனாட்சி ஆஃபீஸ் என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா ரைட் சைடு கிராஸ் ஆகி போயிட்டு வண்டி பார்த்தாச்சு. வண்டி வருது, ரிட்டர்ன் போட வேண்டியதான். நல்லா இருக்கும் இதுக்குள்ள.
வண்டி மாட்டிக்கிச்சே. அடா பாவீங்களா, என்னடா ஒரு பள்ளமே இருக்கு. நான் கீழே விழுந்து சில்லற வாரிட்டு இருப்பேன். நான் இதுக்கே 30குள்ளே தான் போனேன், அதுக்கே இந்த மாதிரியா? ஓ மை காட், லைட்டாக பக்குன்னு இருக்குது. எதுக்கிட்ட ஆப்போசிட்டில் வரேன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ரைட் சைடில் ஒரு இடம் நல்லாயிருக்கும், டவுன் தலப்பாக்கா தியேட்டரில் இருக்கும். அதுதான் இந்த அந்த ஒரே ஒரு பிளேஸ் மட்டும் தான் நான் இவ்வளோ கிராஸ் பண்ணிட்டு. அது உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். தலப்பாக்கட்டி ஃபர்ஸ்ட் லைட் இன்னும் இருக்குது. புதுசாக ஏதோ ஒன்று ஓப்பன் பண்ணிக்கலாம். ஒரு நாள் அதையும் போய் ட்ரை பண்ணுவோம். என்னங்க ஒரு பேரிகார்டு இனிமேல் போடாமல் வச்சுருக்கானுங்க. டோருக்கு அந்த ரோட்டு டோருக்கு டாக்ஸ் ஒத்தாடிப்பா அது மாதிரி போதில்லை. இதுதான் அந்த ரோட்டு. ஐயோ கீழே விழாமல் தப்பிச்சதே நம்ம எவ்வளோ மேலே. இன்னும் அதோட இம்பேக்ட் இன்னும் போகாமல் தான் இருக்குது. ஹார்ட் பீட் நல்லா வேகமாக துடிக்குது. என்ன பண்ணுறது, வீட்டுக்கு போய் சொன்னால் சுத்த போகிறாங்க. ஆனால் நல்லா தெரியுது. ஆனால் நல்ல எக்ஸ்பீரியன்ஸ். நல்ல வேளை நான் ஒரு 40குள்ளே போனதுனால கீழே விழாமல் தப்பிச்சேன். இதே ஒரு வேகமாக போயிருந்தேன் கன்ஃபார்ம் நல்லா சில்லறையாக மாறிட்டு இருப்பேன். சில்லறை வாரதோ இல்லையோ, நமக்கு அடிப்பட்டாலும் பரவாயில்ல, வண்டிக்கு அடிப்படக்கூடாதுன்னு நினைப்பேன் நான். வண்டிக்கு அடிபட்டிருக்கும், வண்டி சைலன்சர் எல்லாம் டேமேஜ் ஆகிருக்கும். ஆனால் இப்போதைக்கு அது எதுவும் ஆகலை, ஏன்னா நான் வந்து நிறுத்திட்டேன் பள்ளத்துலேயே. வழி விடுங்க சார். ஆனால் ரைடு ஸோ குட், என்ஜாய் பண்ணேன். செம்ம எக்ஸ்பீரியன்ஸ். ஆனால் ஒரு ஹிடன் பிளேஸ் ஒன்று பார்த்தாங்க, அது வரைக்கும் நல்லது. இனிமேல் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி அங்கே இருக்க ட்ரை பண்ணுவேன். மைண்டு டிஸ்டர்ப் ஆகுதுன்னா நான் வேகமாக கூட வரலையாடா. ஓகே கைஸ், இதோட வீடியோ முடிச்சுக்கலாம்னு சொல்லிட்டு இருக்கேன். இந்த வீடியோ பிடிச்சதா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனும் ப்ரெஸ் பண்ணுங்கள். வேறு ஏதாவது வீடியோ வேணும்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள்.